வாழ்க நலமுடன். இன்னைக்கு 78வது சுதந்திர தின கொண்டாட்டம். இதில் பாத நகரத்தினால நம்மளுக்காக சுவாச பயிற்சி சம்பந்தமாக ஒரு சில ரகசியங்கள் சொல்ல இருக்கிறோம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க. முதல்ல சுவாசம் நம்மளுக்கு நல்ல ஒரு சீராக இருக்கணும் அப்படின்னா சில சில வார்ம் அப் டெக்னிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பிரஸ்டிகான்னு சொல்லக்கூடிய பிரெயின் டானிக் புத்துணர்ச்சி பயிற்சி இதை நம்ம பண்ணலாம். இது நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணுறதுனால எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. நீங்கள் ஒரு டவல் வச்சுக்கலாம். உங்களுடைய நோஸ் பிளாக்ஸு, சைனஸு, நிறைய பிரச்சனைகள்லாம் இதில் தீர்வாகுது. ஸோ இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்படி பத்மாசனத்தில் உட்காரலாம், இல்லை வஜ்ராசனம் சொல்லக்கூடிய மண்டிட்டு உட்காந்து அமரலாம், இல்லை சுகாசனத்திலே உட்காந்து நீங்கள் பண்ணலாம். எது எப்படி இருந்தாலும் முதுகு தட்டு நேராக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒரு செவுத்தோரமாக நீங்கள் லீன் பண்ணி நீங்கள் பண்ணலாம். சேரில் உட்காந்து பண்ணலாம். அவங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நல்லா மனசில் வச்சுக்க வேண்டியது முதுகு தண்டு நேராக இருக்கும். ஓகேங்களா? கண்களை மூடி பண்ணணும். இது ரத்த ஓட்டம் அதிகமாக ஏற்படக்கூடியதாக இருக்கிறதுனால இது உங்களுடைய ஆக்சிஜன் சப்ளை உங்கள் பிரெயினுக்கு போய் உங்களை ஒரு புத்துணர்ச்சி பண்ணக்கூடிய ஒரு அருமையான பயிற்சி, மூச்சு பயிற்சி. இது ஒரு மாவீரன்னு சொல்லக்கூடிய ஒரு போர்க்களத்தில் தயாராக இருக்கிற மாதிரி நம்ம ஒரு பாவனை பண்ணிட்டு உங்களுடைய எக்ஸ்பிரஷன், உங்களுடைய முக பாவனைகள்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுருக்கி விகாரமாக விரிக்கணும். அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் சுருக்கி விரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய முகம் ஒரு பொலிவு ஏற்படும். ஓகேங்களா? இந்த பயிற்சினால இது ஒரு 15-15-15 அப்படிங்கிற முறையில் நம்ம பண்ணலாம். இப்போ நான் எப்படி பண்ணுறதுங்கிறத காட்டுறேன் பாருங்க. நல்லா நிமிர்ந்து அமர்ந்துக்கிறேன். கண்களை மூடிதான் இருக்கணும். எப்பொழுதும் கண்களை திறந்து பண்ணக்கூடாது. ரத்த ஓட்டம் கண்ணுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. இப்போ நான் மூச்சை இழுத்துட்டு மேலே போகிறேன். இப்போ நல்லா மூச்சை விட்டுக்கிட்டே வேகமாக ஏதாவது ஒரு ஷட்டர் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹெவி ஆப்ஜெக்ட் நீங்கள் புல் பண்ணால் எப்படி இருப்பீங்க, அந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் வரணும். இப்படி வரணும். இது இப்படி பண்ண இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்திக்கலாம். ஆரம்ப நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மெதுவாக நிதானமாக பண்ணி அதுக்கப்புறம் அதிகப்படுத்தி ஸ்பீடப் பண்ணலாம். பிரீதிங் அப்படிங்கிறப்போ நல்லா மேலே ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம இழுத்து விடணும், மூச்சை விடணும். இப்போ நான் பண்ணி காட்டுறேன். இன் அவுட் அப்படிங்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணி பழகலாம். இப்போ 15 முறை பண்ணலாம். இப்போ பாருங்க. கண்களை பாமிங் பண்ணணும். பாமிங் பண்ணிட்டு அப்புறம் தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் பிரஸ்டிகான்னு சொல்லக்கூடிய புத்துணர்ச்சி பிரெயின் டானிக் உள்ள பயிற்சி. இதை 3 சைக்கிள் பண்ணலாம். ஒரு சைக்கிளுக்கு 15 தடவை, 15-15-15 அப்படி நீங்கள் பண்ணி செய்து பழகலாம். ஓகே.